திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசக பதிப்பினிலே 48வது திருப்பதிகம் பண்டாய நான்மறை. இந்த தலைப்பு எப்படி ஏற்படுதுன்னா, இந்த பதிகத்தினுடைய தொடக்கம் பண்டாய நான்மறையும் என்று ஆரம்பிக்கிறதுனால இந்த பண்டாய நான்மறை என்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க. திருச்சிற்றம்பலம். மேலும் இந்த பதிகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இறைவனை அடைந்ததனால் நான் பெற்ற பேரின்பம் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம். ஐயமின்றி இறைவனுடைய திருவடியை ஏற்றுங்க, எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உரைக்கக்கூடிய பதிகமாகும். திருச்சிற்றம்பலம். பண்டாய நான்மறையும் பால் அணுகா. மிக பழமையாக சொல்லக்கூடிய 4 வேதங்கள் கூட இறைவன் பால் அணுக முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியன். வேதங்களே ஐயா காண முடியலையே. வேதகிரீஸ்வரராக திருக்கழுக்குன்றத்தில் மலை மேல் 4 மலைகளுக்கு மேல் உச்சியில் இருப்பார். அதை 4 வேதங்களாலும் காண முடியாத பெருமான், அறிய முடியாது, அணுக முடியாது. மால் அயனும் கண்டாரும் இல்லை. திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண போகிறாங்க, ஆனால் பார்க்க முடியல. கடை ஏனை அப்படிலாம் இருக்கும்போது நான் ரொம்ப நான் எல்லாத்துக்கும் பிற்பட்டு ஒழிந்தேன், பின்னால் இருக்கேன். அப்படிப்பட்ட கீழே இருக்கக்கூடிய என்ன கடை ஏனை தொண்டாக கொண்டருளும் கோகலியம் கோமார்க்கே. இப்படி மோசமானவங்க கூட என்னுடைய பணியை கூட நீ ஏற்றுக்கொண்டியே. உனக்கு பணி செய்யும்படியாக பணிந்து அந்த பணியையும் ஏற்றுக்கொண்டு அருளிய கோகலியம் கோமார்க்கே. களி, கோங்கிறது பெரிய, களிங்கிறது துறை, திருப்பெருந்துறை இருக்கக்கூடிய தலைவன். மன்னன், எல்லாருக்கும் மேலான தலைவனான சிவபெருமானே. கோமார்க்கே நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை. என் நெஞ்சமே, இப்படிப்பட்ட பெருமானுக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்ய முடியுமா? பதிலுக்கு மறுபயன் ஏதாவது அவனுக்கு பதில் செய்த ஒரு உபகாரத்துக்கு ஏதாவது திரும்ப ஏதாவது உன்னிடத்தில் செய்வலாமன்னா ஒன்றுமே இல்லை. கைமாறு உரை, என்ன கைமாறு அவருக்கு செய்ய முடியும்? கொடுத்த மலர்கள் எல்லாம் அவரது, இருக்கிற நீரும் அவர், சிவலிங்கமும் அவர், சிவபூஜையும் அவர், எல்லாம் செய்பவரும் அவர். இதில் என் பங்கு என்ன இருக்குது? அதனால் உனக்கு ஒரு கைமாறு செய்து என் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு என்னிடத்தில் எதுவுமே, எல்லாம் உன்னுடையது. கைமாறு உண்டோ உரை சொல்கிறார். உள்ள மரமூன்றும் மாய, 2வது பாடல். ஆணவம் கண்ம மாயங்கின்ற 3ம் மாய அழியும்படியாக. இன்னொன்று யான் எனது பாசம், இந்த நிலையை நீங்கும்படியாக உகுபெரும் தேன் வெள்ளம் தரும். அப்படியே ஊறி திளைத்து பெருகி வரக்கூடிய தேனின்ப வெள்ளம், அப்படிப்பட்ட பேரின்பத்தை தரக்கூடிய பெருமான். பரியின் மேல் வந்த வள்ளல், அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறார் போலாசங்கர். அதனால் அப்படிப்பட்ட பெருமான், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்படிப்பட்ட பெருமான் பரியின் மேல், அந்த குதிரை மேலே ரொம்ப ஆனந்தமாக உகந்து வருகிறார் குதிரை சேவகனாக. மருவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள். அவர் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையை எல்லாரும் போற்றி வணங்கி வாழ்த்துங்கள். வாழ்த்த, அப்படி வாழ்த்த என்ன கிடைக்கும்? கருவும் கெடும் பிறவி காடு. இந்த பிறவிங்கிற பெருங்காடு மீண்டும் மீண்டும் அந்த காடுல வந்து சேருவதற்கான ஆசைங்கிற கரு அழிந்துவிடும். அப்போ பிறவி வாராது. அது இப்படிப்பட்ட பிறவி பெருங்காடிலே இருந்து தத்தளிக்காமல் அந்த கருவாக இருக்கக்கூடிய ஆசையை பிறவாது செய்து விட்டுருவார். 3வது பாடல். காட்டகத்து வேடன் கடலில் வலை வாணன். காண்டகத்தில் வேடன் நம்முடைய அர்ஜுனனுடைய ஆணவத்தை நீக்கிறதுக்காக வேடுவனாக பன்றி பின்னால் செய்து அர்ஜுனனுடைய ஆணவத்தை குறித்தார். கடலின் மீன், அது மீன் வலையில போட்டு மீன் படலம், நம்முடைய 64 திருவிழா புராணத்தில் அந்த வலையை வீசி அந்த மீன் பிடிக்கக்கூடிய படலம். அது என்ன? அது அசுரனை வதம் செய்யறதுக்காக வந்த அந்த அற்புதம். நாட்டில் பரிபாகன், அந்த நாட்டில் குதிரை சேவனை ஆடுற குதிரை பாடுற குதிரையெல்லாம் மணிக்கவாசக பெருமான் நரியை எல்லாம் குதிரையாக்கி
பெருமானுடைய பெருங்கருணை பாருங்க, மடியேந்தி பாண்டிய மன்னிடத்தில் பொண்ணும் பொருளும் வாங்குறார். அப்போ மாணிக்கவாசகருக்காக சுவாமி என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட பரிபாகன் நம் வினையை வீட்டி, அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய தீவினைகளை எல்லாம் விரட்டி அடித்து நீக்கி அருளும் பெருந்துரையான் திருப்பெருந்துறை பெருமான் கமலப்பாதம் அவருடைய தாமரை திருவடியிலே மருளும் கடல் நெஞ்சே வாழ்த்து. உன்னுடைய அறியாமை நீங்கும்னா உன் நெஞ்சத்தில் அவரை வாழ்த்தினாதான் அது முடியும். 4வது பாடல் இன்று 4 பாடலோடு நிறைவு செய்யும். வாழ்ந்தார்கள் ஆவாரும். இந்த உலகத்தில் ஜீவமுக்தர்களாக எப்போதும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இருக்கிறவங்க, வல் வினையை மாய்ப்பாரும், இறைவனை வழிபட்டு தன்னுடைய தீவினைகள் எல்லாம் உவ்வினைகளையும் மாய்த்தவர்கள், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும். எல்லாரும் இவருக்கு ஈடினை யாருமே இல்லைங்க, அப்படிப்பட்ட புண்ணியவானுங்க அப்படின்னு உலகத்தவர்களெல்லாம் யாரெல்லாம் ஏற்றி வழிபடக்கூறாங்களோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களும் இந்த மூவரும் எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்க. சூழ்ந்து அமரர் சென்றிறைஞ்சியத்தும், தேவர்களெல்லாம் அமரத்துவம் பெற்ற தேவர்களும் வந்து வழிபட்டு ஏற்றக்கூடிய திருப்பெருந்துறையை, அப்படிப்பட்ட மூவரும் அமரரும் வந்து வழிபடக்கூடிய திருப்பெருந்துறையை நன்று இறைஞ்சியத்தும் நமர், நம்மவர்களே நமர்கள் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர் சொன்னார் இல்லையா, அது போல நமர் நம்மவர்களே, அப்படிப்பட்ட பெருமான் அவங்களே வந்து வணங்குறாங்க. அப்பண்ட கை கட்டினா நம்ம எப்படி இருக்கணும்? ஆனால் நன்றாக இறைஞ்சி வணங்கி ஏத்துங்கள் பெருமானை சொல்லி நிறைவு செய்கிறார். சிவாய நம.